லைஃப்பில் லக் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஒரு மனுஷனுக்கு லக்கு இருந்துட்டா வாய்ப்புகள் தானாக தேடி வரும். அந்த வாய்ப்புகளை அவன் யூஸ் பண்ணிப்பான். டக்கு டக்கு டக்குன்னு பெரிய இடத்துக்கு வந்துடுவான். ஒரு மனுஷனுக்கு எக்கச்சக்க திறமைகள் இருக்கும். ஆனால் அந்த லக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அவனால் மேலே வரவே முடியாது. இது சம்பந்தமான ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கருண் நாயர் அப்படிங்கிற ஒரு பிளேயரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2016 வருஷம் இந்திய அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாப்புல. உள்ளூர் கிரிக்கெட்டில் மிகச்சிறப்பாக ஆடுனதுனால இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டாப்புல. 2016 வருஷம் இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியாவில் நடந்த டெஸ்ட்டில் ட்ரிபிள் செஞ்சுரி அடிப்பாப்புல. இந்தியாவிலேயே ட்ரிபிள் செஞ்சுரி அடித்த ஒரே ஆள் வீரேந்தர் சேவாக் தான். அதுக்கு பிறகு 2வது நபராக ட்ரிபிள் செஞ்சுரி அடித்து தன்னுடைய பெயரை அழுத்தமாக பதிவு செஞ்சாப்புல கருண் நாயர். 303 ரன்கள் அடிப்பாப்புல. அந்த போட்டியில் நாட் அவுட் ஆகியும் இருப்பாப்புல. இதனால் எல்லாரும் பேசுனாங்க, யாரா அது கருண் நாயர் ட்ரிபிள் செஞ்சுரி அடித்தாப்புல அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுனாங்க. அதுக்கு பிறகு நடந்த ஒரு நாள் போட்டிகளில் சரியாக ஆடலை. 2018 இங்கிலாந்துக்கு டெஸ்ட் போட்டிகளை ஆட இந்தியா போகிறாங்க. அதில் கருண் நாயரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிறாப்புல. அங்கே போய் இந்த கருண் நாயருக்கு இவங்க வாய்ப்பே கொடுக்கலைங்க. ஓரமாக பெஞ்சிலேயே உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, இந்தியாவிலிருந்து ஹனுமா விகாரியை வரவழைச்சு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் நம்ம கருண் நாயருக்கு அந்த டெஸ்ட்டில் வாய்ப்பு கொடுக்கல. பெஞ்சிலேயே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு போதிய வாய்ப்புகள் கருண் நாயருக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு எக்கச்சக்க காம்படிஷன் இந்திய டீமில் அதிகமாயிடுச்சு. இது லக்கு சார்ந்த விஷயம். எக்கச்சக்கமான திறமைகள் இருந்தும் இந்த கருண் நாயருக்கு லக்குங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு. இதே லக்கு இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். யார் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டிங்க. இதுக்கு முன்னாடி டெஸ்ட் போட்டி ஆடினதே கிடையாது. ஐபிஎல்லில் T20 போட்டிகளில் KKRல நல்லா ஆடியிருக்காப்புல. கௌதம் காம்பீரோட அறிமுகம் இருந்தது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆஸ்திரேலியா டூருக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லாமல் டெஸ்ட் போட்டிக்கு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாப்புல. நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பெஞ்சில் கூட உட்கார வைக்காமல் பிளேயிங் 11ல் செலக்ட் பண்ணப்படுறாப்புல. காரணம் அந்த லக். கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஆஸ்திரேலியாவில் ஒரு செஞ்சுரி ஒன்று அடிக்கிறாப்புல. சீரா 40-50 தன்னுடைய திறமை வெளிப்படுத்தி ஒரு போட்டியில் செஞ்சுரி அடிக்காப்புல. இந்தியா முழுவதும், இந்திய ரசிகர்கள் முழுவதும் நிதிஷ்குமார் ரெட்டி பேரை பேசுகிறாங்க. பெரிய ஆளாயிராப்புல. காரணம் இந்த லக்கு. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இருந்த லக்கு நம்ம கருண் நாயருக்கு இல்லை. கருண் நாயர்கிட்ட எக்கச்சக்க திறமைகள் இருந்தும் கருண் நாயருக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனாலும் கருண் நாயர் விடலை. இப்போ எதுக்கு இந்த வீடியோ பேசுகிறோம் அப்படின்னா, இந்த கருண் நாயர் இப்போ மீண்டும் தன்னுடைய திறமை நிரூபித்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கடான்னு சொல்லிட்டு பிசிசியோட கதவை தட்டலை உடைச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததாக நடக்கிற டெஸ்ட் போட்டிக்கு கருண் நாயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பிசிசிஐலேயே பேசியிருக்காங்க. காரணம் அவர் செஞ்ச தரமான சம்பவம். விஜய் ஹசாரே போட்டி உள்ளூர் போட்டிகளில் 6 போட்டிகளில் மனுஷன் 664 ரன்களை குவிச்சிருக்காங்க. இதில் 5 செஞ்சுரி அடக்கம். 5 போட்டிகளில் நாட் அவுட். எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. ஏன்னா பேசுவான்ல, 6 போட்டியில் 664 ரன், அதில் 5 செஞ்சுரி, 5 இன்னிங்ஸில் நாட் அவுட் அப்படின்னா இதெல்லாம் சாதாரண விஷயமா? நிச்சயமாக அளவுக்கு அதிகமான திறமைகள் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படும். இப்போ இதனால் பிசிசியோடைய பார்வை கருண் நாயர் பக்கம் திரும்பி இருக்கு. 33 வயசான கருண் நாயர் இவ்வளோ பெரிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய திறமையால் உள்ள நுழையிறதுக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும். கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹர்பஜன் சிங் ரொம்ப அழுத்தமாக கருண் நாயருக்கு சப்போர்ட்டிவாக ஒரு விஷயத்த பேசியிருக்கான் மனுஷன். ஏயா முன்னணி பிளேயர்லாம் இந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட்டில் சரியாக ஆடலை. அவங்கெல்லாம் சரியாக ஆடலைண்டு இந்தியாவுடைய முன்னணி பிளேயர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாம் போய் ரஞ்சி டிராஃபி ஆடுன்னு சொல்கிறது. ஆனால் ரஞ்சி டிராஃபியில் அளவுக்கு அதிகமாக உள்ளூர் கிரிக்கெட்டில் திறமையை காட்டினவங்களை நீ புறக்கணிக்கிற. என்னதான் ஓ மெத்தடு? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அணுகுமுறை கடைபிடிக்கிறியே ஏன்? தேர்வுக்குழுவில் இந்த மாதிரி வித்தியாசங்கள் ஏன் காட்டப்படுது? கருண் நாயருக்கு ஏன் நீ வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிற?
ஒருவேளை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உடம்பு பூரா பச்சை குத்தி இருக்கணும் போல. இதுதான் அவர் சொன்னதுலேயே ஹைலைட்டு. உடம்பு ஃபுல்லாக பச்சை குத்தி இருக்கணும் போல, நல்ல வந்து உயர்தரமான ஆடைகள் அணிஞ்சிருக்கணும் போல. அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வந்து கருணாயிட்ட இல்லை. அவர் பச்சை குத்தலை. நல்ல ஒரு சிறப்பான ஆடைகள், ஒரு வசதியான ஆடைகளை வந்து அவர் போடலை. அதனால் நீ வந்து அவனை நீ புறக்கணிக்கிற போல அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை சொல்லி வந்து கருணாயிற்கு சப்போர்ட்டாக ஹர்பஜன் சிங் பேசியிருக்காப்புல. இப்போ இந்த விஜய் ஹசாரேவில் காட்டின இந்த திறமையின் மூலம், இந்த ஒரு தரமான சம்பவம் மூலம் நிச்சயமாக அடுத்த டெஸ்ட் தொடருக்கு கருணாயிற்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்க போகிறதா பிசிசிஐலே பேசிட்டாங்க. நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும், மீண்டும் அணிக்குள்ளே பிரவேசம் ஆவாப்புல. என்னை கேட்டால் இந்த சீனியர்கள் ஃபுல்லாக சரியாக ஆடாத சீனியர் பிளேயர்களை ஃபுல்லாக தூக்கிட்டு இந்த மாதிரியான யங் டேலண்டடை வந்து உள்ளே சேர்க்கணும். இந்த சர்ப்ராஸ் கானையும் அப்படி தான் செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, உள்ளூர் கிரிக்கெட்டில் டான் பிராட்மேனுக்கு ஈக்குவலாக செஞ்சுரிகளும் ரன்களும் அடித்து ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா இந்த சர்ப்ராஸ் கான். நியூசிலாந்துக்கு எதிராக டெஸ்ட்டில் சேர்த்தாங்க. ஒரு இன்னிங்ஸ்லாம் 150 ரன்கள் அடிப்பாப்புல. அதுக்கு பிறகு 2-3 டெஸ்ட்டு சரியாக விளையாடலை. ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, பெஞ்சிலேயே உட்கார வச்சிட்டாங்க. ஒரு போட்டியில் கூட வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா நியூசிலாந்து தொடரில் சர்ப்ராஸ் கான் மட்டும் ஆடாமல் போகலை, எவனுமே ஆடலை. சர்ப்ராஸ் கான் ஆடலை. அவர் கூட சர்ப்ராஸ் கூட ஒரு இன்னிங்ஸில் 150 ரன் அடித்தாப்புல. இவங்க ஆஸ்திரேலியாவை கூட்டிகிட்டு போய் பெஞ்சிலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கருணாயிரை என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரியான மெத்தடை சர்ப்ராஸ் கானுக்கு செஞ்சுட்டாங்க. இப்படிக்கும் அந்த ஆஸ்திரேலியா தொடரில் நிறைய பேர் சரியாகவே விளையாடலை. ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், ஒரு டெஸ்ட்லேயோ 2 டெஸ்ட்லேயோ வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இவங்க அதை செய்யவே இல்லை. அப்படியே ஓரம் கட்டி சர்ப்ராஸ் கானை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த சர்ப்ராஸ் கானு, இந்த கருண் நாயர் மாதிரியான ஆட்கள்லாம் உள்ளூரில் எக்கச்சக்கமான கிரிக்கெட் ஆடி அளவுக்கு அதிகமான சாதனைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறாள். ஹர்பஜன் கேட்குற மாதிரியான அதே கொஸ்டினை தான் நம்மளும் கேட்குறோம். என்ன அப்படின்னா, ஏண்டா நேஷனல் கிரிக்கெட்டில் இந்தியாவில் சரியாக ஆடலைன்னு சொல்லி முன்னணி பிளேயர்களை, பெரிய பிளேயர்களை வந்து ரஞ்சியில் ஆடுங்கிற, ரஞ்சியில் ஆடி ரன்களை குவிச்சு உன் திறமையை காட்டுங்கிற. ஆனால் ஏற்கனவே ரஞ்சியில் ஆடி ரன்களை குவிச்சு திறமையை காமிச்சு வச்சிருக்கிறவங்கள நீ சட்டையே பண்ண மாட்டேங்கிற. இது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு ஹர்பஜன் கேட்டது மாதிரியே நமக்கும் கேட்க தோணுது. மீண்டும் கருண் நாயர், சர்ப்ராஸ் கான் மாதிரியான ஆட்கள்லாம், திறமையான ஆட்கள்லாம் டெஸ்ட் அணியில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட ஆசையும் இந்திய ரசிகர்களுடைய விருப்பமாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.